Hi, Grade 12 NCRT Chapter 4 Chemical Kinetics உடைய book back question answers பார்த்துட்டு இருக்கோம். Question number 4.14. The half-life for radioactive decay of carbon 14 is 5730 ன்னு கொடுத்துட்டாங்க. So T half என்ன கொடுத்துட்டாங்க 5730 years அப்படின்னு கொடுத்துட்டாங்க. An archaeological artifact containing wood had only 80% of the C14 found in living tree அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு லிவிங் ட்ரீ இருக்கு. அதில் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா C14 will be 80% இருக்கு. ரைட்டா? அண்ட் எஸ்டிமேட் த ஏஜ் ஆஃப் த சாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 80% கார்பன் 14 இருக்கு. இந்த ட்ரீயோடைய ஏஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்? ஸோ ரேடியோ ஆக்டிவ் டீகேனாலே இட் ஃபாலோஸ் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸோடைய ஹாஃப் லைஃப் ஈக்குவேஷன் என்ன வரும் நமக்கு? T half that is equal to 0.6932 divided by K. இதை வச்சு K வேல்யூ கண்டுபிடிச்சலாமா? K that is equal to 0.6932 divided by 5730. ஸோ அப்போ நமக்கு இங்கே Kவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் கிவ் ஓகே. ஸோ அந்த Kவோட வேல்யூவை நம்ம டிவைட் பண்ண தேவையில்லை, அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்? ஸோ இது அப்படியே இருக்கட்டும். Kவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன தெரியணும்? கான்சன்ட்ரேஷன்ஸ் நமக்கு இங்கே தெரியணும். ரைட்டா? அப்போ 80% இருக்குது. அப்போ எவ்வளோ பர்சன்ட் ரியாக்ட் ஆகிருக்கு? C14 80% இருக்குது. அப்போ ரியாக்டட் எவ்வளோ நமக்கு? 20%. அப்போ டோட்டல் 100%. ரைட்டா? அப்போ K தட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் எழுதுறேன். தட் இஸ் ஈக்குவல் டு 2.303 divided by T, ரைட், இன்ட்டு log ஆஃப் A0 100 divided by A நமக்கு என்ன வருது? 80. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 10. ஸோ log A by B, log A minus log B எழுதலாமா? அப்போ K that is equal to 2.303 divided by T இன்ட்டு இது எப்படி நம்ம எழுதிக்கலாம்? log 10 minus log 8 அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? log 10ஓட வேல்யூ 1. ஸோ அப்போ அதோட வேல்யூ நமக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், K that is equal to K வேல்யூ நமக்கு தெரியும். அது 0.6932 divided by 5730. That is equal to 2.303 divided by T into log 10 ஓட வேல்யூ 1. 1 minus log 8. ஸோ லாகோட வேல்யூ log 8ஓட வேல்யூ 0.9030 வரும். அண்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 0.9 எழுதிக்கலாமா அப்ராக்சிமேட்லி? அப்போ 0.1 வரும். அண்ட் இப்போ நமக்கு T தெரியணும். அப்போ T that is equal to நமக்கு என்ன வந்துடும்? இந்த இடத்துல 2.303 divided by இந்த டேர்ம் என்ன ஆயிருது? நமக்கு டிவைடில் வருது. அப்போ டிவைடில் வரும்போது நமக்கு என்ன ஆயிரும்? இந்த பக்கம் 0.6932 வருமா? 0.6932 நம்ம எப்படி எழுதலாம்? 2.303 இன்ட்டு 0.3010 எழுதலாமா? அண்ட் இன்ட்டு நமக்கு இங்கே என்ன வரும்? 0.1 வரும் இன்ட்டு 5730. ரைட்டா? ஸோ அப்போ 5730 நமக்கு வரும். இப்போ நான் இதை கேன்சல் பண்ணி கொடுக்கலாம். இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் நான் ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு Tயோட வேல்யூ கிடைக்கும். அப்போ T that is equal to 1845 வருது. ஆன்சர் என்னதுப்பா? 1845 இயர்ஸ் அப்படின்னு வரும். ஏன்னா இது எல்லாமே இயர்ஸ் தான். ஏன்னா T half இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இயர்ஸில் கொடுத்துருக்கோம். அப்போ ஆன்சர் நம்ம இதில் வரும், இயர்ஸில் வரும். இந்த இதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நமக்கு Tயோட வேல்யூ கிடைக்கும். T that is equal to 1845 இயர்ஸ். ரைட்டா? நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த 0.6932 இருக்கு இல்லையா? இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். 0.6932 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 2.303 இன்ட்டு 0.3010 ஸ்ப்ளிட் பண்ணலாம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 0.6932 வரும். இது டெரிவேஷனில் நம்ம கொண்டு வருவோம். அதனால் என்ன பண்ணிட்டேன், இதை ஸ்ப்ளிட் பண்ணி கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ மற்றதெல்லாம் நமக்கு என்ன ஆயிரும்? ஈஸியாகிடும். அப்போ 0.1 டிவைட் பை 0.3 போட்டு இன்ட்டு 5730 போட்டிங்கன்னா ஆன்சர் நமக்கு என்ன வரும்? 1845 இயர்ஸ் அப்படின்னு வரும். தேங்க்யூ.